Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இது நம்ம சேனல் பட்ட சோம்பு. நான் உங்க செஃப் பிரவீன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு, குருமிளகு ஒரு ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 3 ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா அது எந்த பிராண்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம், அது ஒரு 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 1, தக்காளி பெரிய சைஸ் 1, இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, பூண்டு வந்து ஒரு பெரிய பல்லு பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்திருக்கோம். இதுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண ரெசிபியோட ஐட்டம்ஸ். ஓகே, வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுக்கா போட்டு பேஸ்ட் பண்ணிடணும். அதான் மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சோம்பு, சீரகம், குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைன் பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த மசாலாஸ் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணி நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்க முட்டிங்கன்னா மசாலா வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ மசாலாவில் இருக்க அந்த பச்சை வாசமெல்லாம் போய் மசாலா நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஊற்றின ஆயிலில் இந்த மாதிரி மசாலா விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுனாவே மசாலா குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம். கருவேப்பிலை தூவிட்டு லைட்டாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இது சுக்கா நல்லா ட்ரையாக நமக்கு வரணும், அதனால் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். சும்மா ஜஸ்ட் 1/4 டம்ளரோட கம்மியாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உன்னி ஒரு 20 மினிட்ஸ் இந்த சிக்கனை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கப்பட்டு இடையில நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சிக்கன் சுக்கா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா அந்த ஆயிலெலாம் வெளியே வந்து நல்லா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கு. சிக்கன் சுக்கா பார்த்தீங்களா, இப்படி மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிச்சி நல்லா ட்ரையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. இப்போ நம்ம இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நம்ம சேனல் பட்டசோம்பு. நான் உங்கள் செஃப் பிரவீன்.